லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். காலையில வரைக்கும் இங்க இருக்கிற எந்த சாமான மேலே கை வைக்க கூடாது. இவங்க கிட்டும் எந்த பிரச்சனையும் பண்ண கூடாது. புரியுதா? சார் தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. பண்ணாதீங்க சார். வேண்டாம் சார். ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். சார் கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார். சார் சார் கொஞ்சம் கருணை காட்டுங்க சார். சார் சார் ஊருக்கெல்லாம் சோறு போடுற கடையா இப்படி அநியாயமா மூடுறீங்களே. இதெல்லாம் கேட்கறதுக்கு நாதி இல்லையா? பகவதி அம்மா நீ கேட்க மாட்டியா? இவ்ளோ பண்றாளே இந்த புஷ்பா, இவளுக்கெல்லாம் ஒரு அழிவு காலம் வர மாட்டேங்குது. ஐயோ எங்க மீனாட்சி அக்கா மெத்துக்கு வந்த இந்த பச்சை குழந்தை பசியில அழுதுகிட்டு இருக்கு. அம்மா சக்தி, என் மீனாட்சி அக்காவோட மிஸ் இங்க வந்தா யாரும் பசின்னு திரும்பி போக கூடாது. ஏதாவது ஒரு வழி பண்ணு. பசின்னு இந்த மெஸ்ஸுக்கு வந்த இந்த பச்சை புள்ளைய சாப்பிட விடாம பண்ணிக்கிட்டு இருக்காளே. என்ன பண்றது? நம்ம தலையெழுத்து இப்படி நடக்கணும்னு இருக்கு. இதுல நம்ம என்ன பண்ண முடியும்? அக்கா இதெல்லாம் தலையெழுத்து இல்லக்கா, இதெல்லாம் இந்த புஷ்பா பண்ற அராஜகம். நாம ஏதாவது பண்ணியே ஆகணும்க்கா. ஓ வீட்டையும் கூட்டு வாயா. எங்க வேலையை செய்ய விடுங்க. ஏமா ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதாமா? போங்கம்மா. சார் ப்ளீஸ் சார் வீட்டை போடாதீங்க. சார் ப்ளீஸ் சார். சார் சார் ப்ளீஸ் சார் சொன்ன கேளுங்க சார். சார் சார் ப்ளீஸ் 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 சார். இப்ப தெரியுதா புஷ்பா யாருன்னு? காசை வாங்கிட்டு ஆட்டைய போடுவீங்களா? தொலைச்சிருவேன். இங்கே இருந்து சாவுங்கடி. வாங்கடா. என்னம்மா எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறீங்க? அக்கா நீங்க சொன்னது சரிதான்க்கா. இந்த மெஸ்ஸுக்கு வந்தவங்க இது வரைக்கும் யாருமே பசியோட யமுனாக்கா, அம்மாக்கு மெஸ்ஸில் கூட மாட செஞ்சது எல்லாம் நீதானே? நீ தைரியமா இருக்கல்ல? என்ன சக்தி பேசுற? நம்மளோட வாழ்க்கையே மெஸ் தானே. நான் எதுக்கும் தயாரா இருக்க. நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லு. துர்கா நீ? அக்கா என்னக்கா கேக்குற நீ? நான் என்ன பண்ணணும்னு சொல்லுக்கா. சக்தி, நான் உங்க அம்மாவுக்கு மூத்த பொண்ணுங்கிறத மட்டும் மறந்துடாத. அக்கா நான் எடுத்திருக்கிற இந்த முடிவு நீங்க இங்க கூட இருக்கிற தைரியத்துல தான்க்கா. இதே இடத்துல இப்பவே நம்ம மெஸ்ஸ நடத்துறோம். என்னம்மா சொல்ற? சக்தி நீ சொல்றது எங்களுக்கு புரியல. இந்த கட்டடத்தை தான் அவங்களால போட்ட முடியும், நம்ம திறமைய போட்ட முடியாதுல்ல. இன்னும் 5 நிமிஷத்துல நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்றோம். இங்க வெளியில வச்சே சமைக்கிறோம். இதோ அந்த பச்சை பிள்ளைக்கு முதல்ல சாப்பாடு கொடுக்கறோம். நம்ம மெஸ் இன்னைக்கு வெளியில வச்சே நடக்கட்டும். இன்னைக்கு சாப்பிட வர யார்கிட்டயும் காசு வாங்க வேண்டாக்கா. இது நம்ம அம்மாக்கு செய்யற மரியாதையா இருக்கட்டும். மெஸ்ஸ பூட்டினவங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும். என்ன அடிச்சாலும் மீனாட்சி பொண்ணுங்க கலங்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். நாங்களும் ரெடி தாண்டி. நானும் ரெடிக்கா. புஷ்பா நினைச்சுக்கிட்டு இருக்கா இந்த இடத்த போட்டிட்டா மீனாட்சி மெஸ்ஸை நிறுத்திடலான்னு. ஆனா மெஸ்ஸுங்கிறது நம்ம மனசுக்குள்ள இருக்கு. அதை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. நான் இருக்கேம்மா உங்க கூட. இந்த மெஸ் இன்னைக்கும் நடக்கும், என்னைக்கும் நடக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும்
நம்ம தினம் தினம் இந்த மெஸ்ஸை நடத்தி காமிக்கிறோம். இது நம்ம அம்மா மேல சத்தியம். காய்கறி எல்லாம் எடுத்து கழுவுங்க. டக்கு டக்குன்னு வேகமா நறுக்கிடுவோம். எல்லாருக்கும் 1/2 மணி நேரத்துல சாப்பாடு ரெடி ஆயிரும். சாப்பிட்டுட்டு தான் போறீங்க, சரியா? இந்தா நல்லா சாப்பிடுமா. முதல்ல புள்ளைக்கு ஊட்டு. இந்த சாம்பார் எடு. பாவம் பசியில புள்ள அப்படியே துவண்டு போச்சு. சாப்பிடுங்க. என்ன நல்லா காட்டுங்க. என் வயித்துல பாலை வாத்தீங்கம்மா. வெளியில வச்சு சமைக்கலான்னு நீங்கெல்லாம் சொல்லும் போது என்ன செய்ய போறோம் ஏது செய்ய போறோம்னு மனசுக்குள்ள ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனா உங்களால இத செய்ய முடியும்னு நிரூபிச்சிட்டீங்கம்மா. அக்கா, இது எல்லாத்துக்குமே நீங்க தான்க்கா காரணம். எங்க எல்லா நேரத்திலயும் எங்க கூடவே நிக்கிறீங்க. இத நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம்க்கா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்கு என்னென்ன வேணும்? இல்ல வேணாமா. அண்ணா, எதுக்கு அவசரமா வர சொன்ன? என்ன பொருள்லாம் வெளியே இருக்கு? ஏன் மெஸ் எங்க வச்சு நடத்திட்டு இருக்கீங்க? என்னாச்சு? மிஸ் சீல் வச்சு போட்டுட்டு போயிட்டான் அந்த புஷ்பா. கேட்டா இது அவ இடம்னு சொல்றான்னா. சக்தி என்ன சொல்ற? அம்மா பேர்ல தானே இந்த இடம் இருக்கு. எந்த பிரச்சனையும் வராது சக்தி. ஏன் பயப்படுற? இந்த இடத்த வச்சு பணம் வாங்கினதாவும் அதுக்கு விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்ததாவும் புஷ்பா சொல்றான். ஆனா இப்படி ஒரு விஷயம் நடந்ததா எங்க அம்மா யார்கிட்டயும் சொல்லவே இல்லை. கேட்க யாரும் இல்லைன்னுதான் அவ இஷ்டத்துக்கு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த புஷ்பா. நான் கேட்கிறேன் அவங்கள, என்ன நினைச்சிட்டு இருக்கா அந்த புஷ்பா? அம்மா கையெழுத்து போட்ட பத்திரத்தை காமிச்சிட்டா உடனே வந்து காலி பண்ணிடுவாங்களா? சக்தி, இது உங்க அம்மா இடம். நான் கோர்ட்ல ஸ்டே வாங்குறேன். ஆனா அதுக்கெல்லாம் டைமே இல்லையேண்ணா. ஒரு நாள்ல என்ன பண்றது? சக்தி, நான் பாத்துக்கிறேன். எப்படியா ஸ்டே ஆர்டர் வாங்குறேன். நீங்க பயப்படாம இருங்க. சும்மா ஒரு பத்திரத்தை காமிச்சு மிரட்டிட்டா நம்ம பயந்துருவோம்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? இவ்ளோ நேரம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு நாங்களாம் பயந்துகிட்டே இருந்தோம். இப்ப நீங்க வந்து தைரியம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. நீங்க இப்படி சொல்றது ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஏதாவது பண்ணி ஸ்டே ஆர்டர் வாங்குங்கண்ணா. நான் பாத்துக்கிறேன். ஹலோ மிஸ்டர் அசோக், உங்களை பார்க்க தான் வந்தேன். இவங்களுக்கு தான் சட்டம் தெரியாது, உங்களுக்கு தெரியும்ல. ஒழுங்கா இவங்களை இந்த இடத்த காலி பண்ணிட்டு போக சொல்லுங்க. என்ன விளையாடுறீங்களா? இது இவங்க இடம். எனக்கு ரொம்ப வருஷமா இவங்களை தெரியும். இது இவங்க இடங்கிறதுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனா இப்ப இந்த இடம் என் கிளைண்ட் புஷ்பாக்கு சொந்தம். பணத்தையும் நகையும் தரலனா இந்த இடம் புஷ்பாவுக்கு சொந்தம்னு மீனாட்சி அம்மாவே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க. சக்தி, இது அம்மா கையெழுத்தான்னு பாரு. என்னடி இது? ஆமாண்ணா, இது அம்மா கையெழுத்து தான். ஆமாண்ணா, எங்க அம்மாவோட கையெழுத்து தான். நான் சொன்னல அசோக், லீகலா ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொன்னேன்ல. அதுக்காக கிளியரன்ஸ் ஆர்டர் இல்லாம நீங்களே வந்து காலி பண்ண சொல்றீங்களா என்ன? ஹலோ இருங்க,
இந்தாங்க கிளியரன்ஸ் வாங்கின கோர்ட் ஆர்டர். போனா போகுதுன்னு ஒரு நாள் டைம் கொடுத்துருக்கோம். ஒழுங்கா காலி பண்ணிட்டு போக சொல்லுங்க. என்னண்ணா இப்ப என்னண்ணா பண்றது? சக்தி, இவங்க முன்கூட்டி எல்லா கிளியரன்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அண்ணா இப்போ என்னண்ணா பண்றது? அந்த புஷ்பா பக்காவா பிளான் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கா. இப்போ நம்ம லீகலா போனாலும் ஸ்டே வாங்க ரொம்ப நாள் ஆகும். எல்லா பேப்பரும் வேற கிளியரா இருக்கு. அதுக்காக தான் புஷ்பா கடைசி வரைக்கும் காத்திருந்து இப்போ எல்லாத்தையும் காமிக்கிறான். அப்ப நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதாண்ணா? இல்ல சக்தி, சாரி, லீகலா ஒண்ணுமே பண்ண முடியாது. சக்தி, இப்பவே 10 லட்ச ரூபா பணமும் 40 சவரன் நகையும் ரெடி பண்ணிட்டா நம்ம புஷ்பா கிட்ட பேசி பார்க்கலாம். அப்ப கூட அவ ஒத்துப்பாளான்னு தெரியாது. நாம எதுவுமே பண்ணிட கூடாதுன்னு தான் கடைசி நிமிஷம் வரைக்கும் எதுவுமே சொல்லாம நம்ம கழுத்து அறுத்திருக்கா அந்த புஷ்பா. ஏதாவது பண்ணுங்கண்ணா. நான் என் பெஸ்ட்டை ட்ரை பண்றேம்மா. ஆனா ரொம்ப கஷ்டம். நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. என்ன சங்கிலி, இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? என்ன ஆச்சு? அக்கா வந்துட்டு இருக்காங்க, இப்போ வந்துருவாங்கக்கா. எதுக்குடா இவ்வளவு நேரம்? முதல்ல அவனுக்கு போனை போடு. குடு. இந்தாக்கா. சக்தி, ஏய் இங்க நின்னு யாருக்கு இவ ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கா? அவ ஏதோ பெரிய பிரச்சனை பண்றதுக்கு தான் ஃபோன் பண்றாக்கா. நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். துர்கா, அவ என்னதான் பண்றான்னு பாப்போம். யோ, எங்கயா இருக்கீங்க? உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? உங்களுக்கு என்ன வெத்தலை பாக்கு வச்சு அழைப்பாங்களா? சீக்கிரம் வாங்கயா. என்னடி, என்ன அப்படி பாத்துட்டு இருக்க? யாருக்கு போன் பண்றேன்னு பாத்துட்டு இருக்கியா? இப்ப தெரியும்டி உனக்கு. இங்க பாரு, உன் தகுதி தெரிஞ்சு நீ சவால் விட்டுருக்கணும். இல்ல இப்படிதான் ஒண்ணும் பண்ண முடியாம நிக்கணும். என்ன சொன்ன? போலீஸ்க்கு போவேன் தானே சொன்ன. அப்புறம் என்னடா சொன்னா? கோர்ட்டுக்கு போவேன்னு சொன்னல. இப்ப பாத்தியா, உன்னால எதுவும் செய்ய முடியாம நின்னுட்டு இருக்க. இப்ப தெரியுதாடி இந்த புஷ்பா யாருன்னு? ஏய், நீ ரொம்ப ஆடாத. கடவுள் உன்னெல்லாம் ஜெயிக்க விட்டார்னா அப்புறம் இந்த உலகத்துல நல்லவங்களுக்கு மரியாதை எல்லாமே போயிடும். உனக்கு தெரியாதா? கடவுள் கெட்டவங்களுக்கு நிறைய சான்ஸ் கொடுப்பாரு, ஆனா கடைசியில நல்லவங்கள தான் ஜெயிக்க வைப்பாரு. என்னடி தத்துவம் பேசுறியா? நீ பேசு பேசு, நல்லா பேசு. இப்ப வந்துருவாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க சப்த நாடியோ அடங்க போது பாரு. சும்மா மிரட்டிட்டு இருக்காதா? நாங்க எதுக்கும் பயப்படல. அக்கா வந்துட்டானுங்க. ஐயோ, நாசமா போறவன் இப்படி அநியாயம் பண்றாளே. என் பிள்ளைங்க எல்லாம் இப்படி நில குலைஞ்சு நிக்குதே. நீ நல்லா இருப்பியா? இத கேட்கறதுக்கு இங்க யாருமே இல்லையா? ஐயோ பகவதி அம்மா, நீதான் இதுக்கு பதில் சொல்லணும். இத்தனை நாளா உன்னை கும்பிடுறதுக்கு அர்த்தம் இல்லாம பண்ணிடாத. ஏய் புஷ்பா, நீ
மண்ணோட மண்ணா போயிடுவடி. நான் சொல்றது பழிக்குண்டி பாத்துக்க. ஆஹாஹாஹா. ஏ சாந்தா, நீ கதறத கேட்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நல்லா கதறு. நான் தான் சொன்னல, நீங்க எல்லாரும் அடங்கி ஒடுங்கி நடுங்கி நிப்பீங்கன்னு. ஏய் சங்கிலி, நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? இப்ப விழற அடி இதுங்கெல்லாம் எந்திரிக்க முடியாத அளவுக்கு இருக்கணும்டா. வீட்டை இடிக்கிறதுக்கு மிஷின் வந்தாச்சுல, இனி இதுங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. எப்படி பயந்து நிக்குதுங்கன்னு பார்த்தலடா. இப்ப என்னடி பண்றது? அக்கா, நம்ம வீட்டுக்கும் மெஸ்ஸுக்கும் ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்க்கா. சக்தி, மெஸ்ஸுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன நடக்கணும் எங்களுக்கு தெரியாது. ஐயோ சக்தி, இவங்க 2 பேரும் போயிட்டாங்கன்னா அப்ப நீயும் போயிடுவியா? இல்லனா நீ மட்டும் தனியா நடு ரோட்ல நடந்துட்டு இருப்பியா? இந்த வீட்டையும் மெஸ்ஸையும் வச்சுக்கிட்டு அம்மாவும் பொண்ணுங்களும் என்ன ஆட்டம் ஆடினீங்க. சாவுங்கடி, சாவு. டேய் சங்கிலி, நீயும் ஆளுங்களும் அப்பப்ப இந்த வீட்டையும் மெஸ்ஸையும் வந்து பாருங்கடா. இதுங்க எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கணும். டேய் உடடா அதெல்லாம். இந்த வண்டி உள்ள வந்துச்சு, எங்க யாரையுமே உசுரோட பார்க்க முடியாது. கேட்க மாட்டீங்கல்ல? அக்கா நில்லுங்கக்கா. அக்கா 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 அழாதீங்கக்கா, அழாதீங்க அக்கா, அழாதீங்க சாந்தக்கா, அழாதீங்கக்கா. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு தான் எங்க மீனாட்சி அக்கா ஊரை விட்டு போயிடுச்சு போல இருக்கு. எங்க அக்கா மீனாட்சி அக்கா வந்து கேட்டா நான் என்னடி பதில் சொல்லுவேன்? அக்கா என்னக்கா, அழாதீங்கக்கா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கா நான் உயிரோட இருக்கேன். ஐயோ ஐயோ ஐயோ, இந்த கொடுமையெல்லாம் என்னால பார்க்க முடியலையே. அழாதீங்கக்கா, அழாதீங்க, சொல்றது கேளுங்கக்கா. சக்தி, வெற்றி ஏன் ஜீப்லயே இருக்காரு? அவன் இன்னும் என் மேல கோவத்துல தான் இருக்கான். அதனாலதான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். சக்திக்கா, வெற்றி கோவத்திலேயே ஒரு நியாயம் இருக்குல்ல. சரண்யாக்கா விஷயத்த மறைச்சது உன் தப்பு தானக்கா. நீ போய் பேசுக்கா. அவரு நினைச்சா இந்த பிரச்சனையை இப்பவே தீர்த்து வைப்பாரு. ஏய் சக்தி, நீ போய் வெற்றி கிட்ட பேசு. ஏன் அவன் வீட்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்தவனுக்கு இறங்கி வந்து ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்க தெரியாதா? ஜேசிபி மிஷின் வந்திருக்கு. நம்ம எல்லாருமே பதட்டமா நிக்கிறோம். எல்லாத்தையுமே பார்த்துட்டு வேணும்னு ஜீப்ல உட்காந்து சோமல் முடிச்சுக்கிட்டு இருக்கோம். அக்கா, ஈகோ பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இது நேரம் இல்ல. இது நம்ம வீடும் மெஸ்ஸும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ப்ளீஸ்க்கா. இழுத்துருக்கா, அது சரிப்பட்டு வராது. ஏன் சக்தி, அப்படி என்ன உனக்கு ஈகோ அவர் மேல? புரிஞ்சுக்கோக்கா, இப்ப நான் போய் என்ன கேட்டாலும் அவன் வேணும்னு என்ன வம்பு இழுப்பான். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சரி, வம்பிழுத்தா என்ன? உன் ஹஸ்பண்ட் தானே அவரு. என்ன சக்தி, புருஷன்கிட்ட என்ன ஈகோ வேண்டி கிடக்கு? சும்மா என்ன ஈகோ ஈகோன்னு சொல்லாதீங்க. அவனுக்கு மட்டும் ஈகோ இல்லையா? அவனையும் நீங்க 2 பேரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏய் இங்க பாரு சக்தி, நான் ஒத்துக்கிறேன் அவருக்கு ஈகோ தான். ஆனா நம்மளுக்கு இப்ப இங்க வேலை நடக்கணும் சக்தி.
அதுக்காகவாவது அவர்கிட்ட போய் பேசு. அதான்க்கா எனக்கும் பிடிக்கல. எனக்கு ஒரு பிரச்சனைனா அவனே வந்து நிக்க வேண்டாமா? அவனுக்கு ஒரு பிரச்சனைனா அவனே வந்து ஹெல்ப் கேட்கட்டும்னு இருப்பானா? அக்கா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதுக்கா. உங்களுக்குள்ள இந்த பிரச்சனை வந்ததுக்கு காரணமே நீ தானே அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அதனால நீயா போய் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கறது தான் நியாயம். இல்ல, என்னால முடியாது. இப்போ நீ போறியா இல்ல நாங்க போட்டுமா? அக்கா, நீ போறியா இல்ல நான் போட்டா? சரிக்கா, நானே போய் பேசுறேன். வெற்றி, இப்ப கேளு சக்தி, உன்னதான் கேளு சக்தி. நான் சக்தி, மீனாட்சி பொண்ணு. ஒரு நாளும் உன் காலில் விழ மாட்டேன். என்ன சக்தி, பழசெல்லாம் நினைச்சு பாக்குறியா? தெரியும்டி, எனக்கு எல்லாம் தெரியும். சீக்கிரம் ஆகட்டும். ஓ, அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்களா? சரி 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 சரி. மாட்டேன், சத்தியமான கேட்க மாட்டேன். இந்த பிரச்சனைய நானே சால்வ் பண்ணிக்கிறேன். சக்தி, வீடு போனா வராது. ஆல்ரெடி ஜேசிபி வெயிட்டிங்கு. பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ண முடியாது. எல்லாம் எனக்கு தெரியும். நீ உன் வாயை மூடு. என்னடி இப்பதான் போனா அதுக்குள்ள வந்துட்ட? அவர் என்ன சொன்னாரு? நான் அவன்கிட்ட ஹெல்ப்பே கேட்கலக்கா. ஏன்க்கா இப்படி பண்ணிட்டு இருக்க? நம்ம வீட்டு பிரச்சனைய நாமளே பாத்துக்கலாம். வேணும்னா அவனே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணட்டும். சும்மா என்ன கம்பல் பண்ணாதீங்க.